நானே எல்லாம் அபசகுணமாக நடக்குதுன்னு ரொம்ப பயமாக கவலையாக இருக்கேன். இதில் இவர் வேறு குலையிறாரே. ரேகா, ம் சொல்லுங்க. நீங்கள் தான் இப்போ சொல்லணும். அது வந்து அது வந்து இவங்ககிட்ட எல்லாம் எதுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்புறம் எனக்கு ஒரு saree எடுத்துகிட்டு வந்தவங்க, அதாங்க ஃபோனை நான் பார்க்கல. பொய் சொல்லாதீங்க ரேகா. கல்யாணத்துக்கு தேவையான நகைகள், ட்ரெஸ்ஸு, நமக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாமே நானே வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, நான் கூட போய் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நீ எடுத்துகிட்டு வந்த சேரீயை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன். இவர் என்னன்னா நானே எல்லாமே வாங்கிட்டேன்னு சொல்கிறாரு. நான் ட்ரெஸ்ஸே எடுக்கவே இல்லையே, எடுத்ததா சொல்லிட்டேனே. இப்போ எப்படி சமாளிக்க போகிறேன்? ரேகா, இனி என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? அட ஈஸ்வரா, அதை கூட இவர் கண்டுபிடிச்சிட்டாரே. இல்லைங்க,